சுபாஷ்கரன் சாரை வந்து லண்டனில் தான் மீட் பண்ணினேன். அவரை தான் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அஜித் சார் சந்திக்கிறேன். சரி, அவருடைய ஆஃபீஸில் தான். அங்கே ஆக்சுவலாக வந்து லைக்கா வந்து ஒரு ஒரு சாம்ராஜ்யம். அது நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். ஒரு தமிழர் லண்டனில் ஒரு ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை வந்து நிர்மாணிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து டிவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் இருக்குது, நெட்வொர்க் இருக்குது. ஸோ அது ஒரு சாம்ராஜ்யம். அது இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கின்ற சுபாஷ் சார் வந்து அவ்வளோ டவுன் டு அர்த்தான, அவ்வளோ எளிமையான ஒரு ஜெனுவினான ஹியூமன் பீயிங், இரக்க சுபாவம் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங். அண்ட் இஸ் வெரி பேஷனட் அபவுட் ஃபில்ம்ஸ். அண்ட் அந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சமீபத்தில் உருவான எத்தனையோ தயாரிப்புகள், எத்தனையோ படங்கள் வந்து சாத்தியமே ஆயிருக்காது. உண்மை. ஸோ சுபாஷ் சார் இஸ் அவர் வேற லெவலில். கிரேட் சார்.